மற்றொரு அண்மை செய்தி. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதி மக்களை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பூஞ்ச் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி பேச இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்ராம். வணக்கம் சுப்ராம், விவரங்கள். வணக்கம். கடந்த மாதம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் பாகிஸ்தானில் இருந்து வந்த தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து அங்கு சுற்றுலா பயணிகளை கொடூரமான முறையில் துப்பாக்கியால் சுட்டனர். அதில் 26 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள அந்த எல்லை பகுதியான பூஞ்ச் பகுதியில் தற்பொழுது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்கு உள்ள மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். அதே போல அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நேர்ந்தது, என்ன ஆயிற்று என்பது குறித்து அவர்களிடம் நேரடியாக கலந்துரையாடி அந்த விஷயங்களை எல்லாம் அவர் நேரில் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே போல அந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை தற்போது நேரில் சந்தித்து பேசி வருகிறார் அது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. இதன் பிறகாகவே இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையே அந்த போர் என்பது மூண்டது. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக நீண்டு வந்த அந்த போர் என்பது தற்போது முடிவு பெற்று இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் போர் நடைபெற்று கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் கூட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன ஆயிற்று என்பது குறித்து அவர்களிடம் விசாரித்தார். அதன் பின்பாக தற்போது இந்த அமைதியான சூழ்நிலையில் மீண்டும் அவர் அங்கு சென்று மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறதோ அந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் என்று அந்த உறுதியை அளித்திருந்தார். அந்த வகையில் தான் தற்போது அந்த பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவருடைய பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்ராமன்.